டுடேஸ் காலையிலே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாலும், ஆப்பம் தான். இது நாங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். லஞ்சுக்கு வந்து புளியோதரை பண்ணலான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து நான் ஒரு கடாய் எடுத்து, அத நல்லா சூடு பண்ணி, அதில வந்து உளுந்து, கடலை பருப்பு, அப்புறம் 10, 15 காஞ்ச மிளகா, அப்புறம் மிளகு, சீரகம், கடுகு, அப்புறம் வெந்தயம் எல்லாம் போட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அத பொடி பண்ணி ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதே கடாயில வந்து நல்லெண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் வேர்க்கடலை எல்லாம் போட்டுட்டு, அதில வந்து கொஞ்சம் உப்பு போட்டு மிளகா பொடி போட்டுக்கோங்க. மிளகா பொடியெல்லாம் போட்டு புளி கரைச்சி வச்சுக்கணும். அதையும் நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச பொடி இருக்குல்ல, அதையும் அது கூட போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஒரு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அப்புறம் ரைஸ் வந்து நல்லா வடித்து வச்சுட்டு, அதில் வந்து நம்ம இந்த புளியோதரை பேஸ்ட்டை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்களும் ஒரு வாட்டி இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.